ஆர்ம்டு கேங்ஸ்டர். எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிரு. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? அவன் மொத்தமே நான் முடிக்கிறேன். அம்மா தாயே, என்னம்மா இதெல்லாம்? உன் சன்னதிக்குள்ள வந்தா சோதனை வரும், தடங்கள் வரும், வலியும் வேதனையும் வரும்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா அது எல்லாத்தையும் நீ எனக்கு தானே தரணும். ஏன் என்ன சேர்ந்தவங்களுக்கும் நான் உயிரா நினைக்கிறவங்களுக்கும் கொடுக்கிறேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு என்ன சோதிச்சு பாக்கணும்னா என்ன மட்டும் சோதிச்சு பாரு, மத்தவங்களெல்லாம் விட்டுடு. ஆனா நீ இன்னைக்கு பண்ணது சோதனை இல்ல, ஒரு உயிரோட விளையாடுறது. அதுவும் யாரோட உயிர்? எங்க வீட்டோட மூத்த பொண்ணோட உயிர், எங்க குடும்பத்தோட தலை பிள்ளையோட உயிர், எங்க வீட்டு மகாலட்சுமியோட உயிர். ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த வீட்டோட மூத்த பொண்ணு நிம்மதியா இருக்கணும். அவ சந்தோஷமா இருந்தாதான் குடும்பமே சந்தோஷமா இருக்கும். அவ அழுதா அந்த குடும்பமே அழும். அப்படிப்பட்ட உயிரை தான் இன்னைக்கு நீ காவ வாங்க பாக்குறியா? சொல்லுமா. அங்க அண்ணி என்ன தப்பு பண்ணாங்க? யாரை ஏமாத்துனாங்க? யாரோட மனசை நோகடிச்சாங்க? யாருக்காவது கெடுதல் நினைச்சாங்களா? தன்னை விட மத்தவங்களோட சந்தோஷத்தை தான் பெருசா நினைச்சாங்க. தன்னை விட குடும்பத்தை தான் அவங்க பெருசா நினைச்சாங்க. அப்படி வாழ்ந்தவங்களுக்கு கிடைக்கிற பரிசு இதுதானா? சொல்லுமா. நான் உன்னை நம்பி வந்த, உனக்காக விரதம் இருந்த, உன் பேரை சொல்லி விலக்கேத்துன. நீ தவம் இருக்க சொன்ன, தவம் இருந்த. ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு காரியத்தை உன் சன்னதியில நடக்க அனுமதிச்சிருக்கே, இதெல்லாம் நியாயமா? நானும் என் குடும்பமும் நீயே கதின்னு உன் சன்னதியை தானே தேடி வந்திருக்கோம். உன் சன்னதியில கண்ணீர் விட்டு என் புருஷனை காப்பாத்தி கொடுன்னு கேட்டேன். ஆனா அதுக்குள்ள நீ இவ்வளவு பெரிய விஷயத்த நடக்க விட்டுருக்கே. நான் வடிச்ச கண்ணீருக்கலாம் இதுதான் பதிலா? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல எங்க அண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. டாக்டர்லாம் அவங்கள காப்பாத்த முடியாதுன்னு கை விரிச்சிட்டு தான் சொல்றாங்க. ரத்தம் வேணும்னா ரத்தம் கிடைக்கணும். மகானே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டதுல இருந்து என் உடம்புல உசிரே இல்லம்மா. ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கு. என் கண்ணு முன்னாடியே என் அண்ணியோட உயிரை பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ண? எங்க போய் நிக்கிறது? யார போய் கேக்குறது? சொல்லுமா. என் அண்ணி உயிரை காப்பாத்தி குடுக்கிற வரைக்கும் நான் இங்கேதான் இருக்க போறேன். உன் காலடியில தான் இருக்க போறேன். போ, இப்பவே போய் எங்க அண்ணிய காப்பாத்து, காப்பாத்தி கொடு.